Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வராங்க. இவங்க சாவி எடுத்து திறக்கலாம்னு பார்த்தா ஆல்ரெடி ரூம் யாரோ பூட்ட உடைச்சு உள்ள போயிருக்காங்க. யாரா அது உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹானமிச்சி தான் உள்ள இருக்கான். நான் தான் ஹானமிச்சி சாகுராகி, நான் தான் பாஸ்கெட்பால் டீமோட புது மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்றான். அவங்க எல்லாரும் இவன் போட்டுக்க ட்ரெஸ் பார்த்து பதறிடுறாங்க. டே அது கேப்டனோட ஜெர்சிடா, அது இருக்கிற எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் ஹானமிச்சி இந்த மாதிரி கதை உடைச்சிட்டு நீ உள்ள வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எல்லாம் சரியான முட்டாளா, நான் வந்துட்டு உங்களோட கேப்டன் குரிலாவே பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். இப்போதைக்கு நீங்க வந்துட்டு என்ன பாஸ்கெட்பால் மேன் ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிடலாம். இதுக்கப்புறமா நான் வந்து அந்த ரூகாவா பையலையும் டிஃபீட் பண்ணி எப்படியாவது ஹாருகோவை கரெக்ட் பண்ணியே தீர்வேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே செய்யாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். பார்த்தா கேப்டன் அக்காகி தான். அடிக்க கொண்டு போன கையை அப்படியே நிப்பாட்டிட்டு ஓ அண்ணா நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அதான் இந்த ஹானமிச்சி ஒன் டைம்ல இதுக்கப்புறம் நேஷனல்ஸே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அக்காகி அப்படியே இவனோட கையை விட்டுட்டு பின்னாடி போய் ஒரு டவல் எடுத்து இவன் கையை நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பாய் போகுது. உனையெல்லாம் டீமுக்குள்ள சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். முதல்ல ஹானமிச்சிக்கு கடுப்பா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஹாருகோவை கரெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேன். சும்மா ஜோக் பண்ணாதீங்க, நான் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அக்காகியும் மத்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் இப்ப பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க வேமா போங்க, இந்த லூசு எல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹானமிச்சி ரொம்பவே எமோஷனலாகி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கா. முதல்ல நீ அண்ணான் கூப்பிடுறது நிறுத்துறா அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க ரூகாவை மட்டும் டீம்ல எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறா. ரூகாவா ஆல்ரெடி ஜூனியர் ஸ்கூல்ல பெஸ்டான ஒரு பிளேயர், அதனால அவனை வந்துட்டு இங்க நாங்க எடுக்கிறோம். ஆனா உனக்கு இப்போ வர பாஸ்கெட்பால்னா என்னன்னு சொல்லிட்டு கூட தெரியாது, ஜூனியர் ஸ்கூல்ல நீ லேண்டது கூட கிடையாது, அப்புறம் எப்படி நாங்க உன்னை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேக்குறான். இப்படி ரூகாவாவை கம்பேர் பண்ணி சொன்னது ஹானமிச்சிக்கு சுத்தமா பிடிக்கல, கடுப்போட நின்னுக்கிட்டு இருக்கான். அந்நியார் அக்காகி வந்து எங்க லாக்கர் ரூம்ல இருந்து என்னோட ஜெர்சியை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு அவனை காட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அக்காகி வேற ஒரு பிளேயர் கிட்ட எனக்கு இன்னொரு நம்பர் 4 ஜெர்சி ஆர்டர் போட்டு என்னோட ஜெர்சி இது ரொம்ப நாத்தம் பிடிச்ச மாதிரி ஆயி போயிடுச்சு, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹானமிச்சி இவன் என்னடா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட அவனோட டீஷர்ட் தூக்கி தரையில போட்டுறான். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், இல்ல இந்த கொரில்லா கூட அப்படி சண்டை வச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க கூடாது, இவன் ஹாருகோவோட அண்ணன், அதனால நான் வந்துட்டு இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மெதுவா பேசிக்கிட்டு இருக்கான். அக்காகிக்கு மறுபடியும் இவன் கொரில்லான்னு சொன்னது கேட்டுருச்சு. யாரா இப்ப கொரில்லான்னு சொன்னது அப்படின்னு கேட்கறான். அதான் நான் யாரா ஏன் முன்னாடி எங்க அண்ணன் கொரில்லான்னு சொல்லிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் போய் ஹானமிச்சி அடிய போட்டுக்கிட்டு இருக்கான். சரி எல்லாரும் பிராக்டிஸ்க்கு கிளம்புங்க, இந்த முட்டா பையில கண்டுக்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த ஒருத்தனை மட்டும் ஹானமிச்சி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நான் பிராக்டிஸ்க்கு போனேன் என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு சொல்றான். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அந்த கொரில்லாவை எது ஹாப்பி ஆகும் அது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு ஹானமிச்சி கேட்கறான். மறுபடியும் நீ அவர் கொரில்லான்னு சொல்லிட்டு சொல்றேன், நான் போய் அவர்கிட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஒரு அடியை போட்டு அவனை படுக்க வச்சிடறான். அப்படியே திரும்ப எந்திரிச்சு இப்ப அக்காகியை பத்தி சொல்றான். அவருக்கு வந்துட்டு ஜூனியர்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரொம்பவே பிடிக்கும். நான் இப்ப செகண்ட் இயர், நீ வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் இயர், நீ வந்துட்டு எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் வந்து மறுபடியும் அவன் அடிக்க போறான். அந்நியார் அக்காகி ரூம்குள்ள வரான். அக்காகி வந்த உடனே ஹானமிச்சி வந்து அவன் அடிக்கிறத நிப்பாட்டிட்டு சீனியர் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் தலைவலியா, வாங்க நான் உங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஓடிடுறான். இவன் சுத்த பைத்தியக்காரனா இருக்கானே, இவனை சத்தியமா பாஸ்கெட்பால் டீம்ல நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி நினைக்கிறான். ஹானமிச்சி அப்படியே அந்த செகண்ட் இயர் பையனை தனியா கூட்டு போயிட்டு நான் எப்படி டீமுக்குள்ள ஜாயின் பண்ணலாம், ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பாஸ்கெட்பால்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது ஊர் உலகத்துக்கே தெரியும்டா, வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அவர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு, எதனாலும் டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்புறம் அவருக்கு வந்துட்டு இடம் எல்லாம் கிளீனா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். ஓ இடம் எல்லாம் கிளீனா இருந்தா பிடிக்குமா, இதை நான் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். சரி இது போக அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும், சாப்பாடுன்னு தான் ஞாபகம் அவன் வேற கொரில்லா, அதனால அவருக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். அப்படியே இப்ப தேர்ட் இயர் கிளாஸ் ரொம்ப காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டு நான் ஒருத்தருக்கு டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அக்காகியோட பிளேஸ்ல வந்து நிறைய பொருளை வச்சுட்டு போறான். பக்கத்துல ஒரு லவ் லெட்டர் மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் வேற வச்சுட்டு சரி நான் வேமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போறான். அவன் வெளியே ஓடி போகும்போது கிளாஸோட கதவுல நங்கிட்டு போய் அடி வாங்கிடுறான். அவன் தொப்பி வந்துட்டு கலண்டது, அதுலயே அவன் முடிய நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அப்கோர்ஸ் அது வந்துட்டு ஹானமிச்சி தான். அக்காகி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒரு பொண்ணு வந்துட்டு இது உனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டப்பா ஃபுல்லா வாழைப்பழத்தை வாங்கி வச்சிருக்கான். வாழைப்பழம் தார் தாரா இருக்குது. அதே மாதிரி அந்த லெட்டர் இருந்தது தெரியுமா, அது லெட்டர் கிடையாது, பொண்ணுங்களோட போட்டோஸா இருக்குது. யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பாக்குறப்பதான் அந்த சிவப்பு முடி நல்ல ஞாபகம் வருது. அப்ப ஹானமிச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் ஹானமிச்சி வந்துட்டு பாஸ்கெட்பால் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் தெரியுமா, அங்க வந்துட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் லஞ்ச் டைம்ல கூட்டு போய் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ண விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஹானமிச்சி லஞ்ச் டைம்ல நாங்க இருக்கிற இதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. டேய் நீங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ரா, ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, நான் சொன்னா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இதுக்கு ரிவார்டா நான் வந்துட்டு உங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தையும் காட்டுறான். சரி இதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது சரி நீ பாஸ்கெட்பால் டீமோட ஜாயின் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். மேபி இதை நம்ம கரெக்டா கிளீன் பண்ணிட்டோம்னா நான் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அது பிற அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ கேட்கறான். அதெல்லாம் அப்படிதான், நீங்க வந்துட்டு வேமா கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா கிளீன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சுட்டு பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து பார்த்தா இப்போ அதே மாதிரி போட்டு உடஞ்சிருக்குது. இவங்களுமே ஒரு பயத்தோட உள்ள அவன் தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு திறக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள அவன் தான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அந்த இடம் எல்லாம் ரொம்பவே பலன்னு இருக்குது. இப்போ அக்காகி உள்ள வரான். அவன் உள்ள வந்து பார்த்தோன்னே இந்த இடத்த பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அவன் வந்து ஹானமிச்சி பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கல, இந்த மத்த செகண்ட் இயர் பசங்க எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாரையும் பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஹானமிச்சியை பார்த்து டே நீ முதல் யாரா, இங்க பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் மட்டும் தான் அலௌட், உனக்கெல்லாம் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹானமிச்சி ரொம்பவே கடுப்பாய் சேர தூக்கி கீழே போட்டுட்டே உண்மையிலே இவன் தான் ஹாருகோவோட அண்ணனாடா, செம்ம காண்டி ஏத்துறானே என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சேர தூக்கி போடுறப்ப அவன் காலிலே போட்டுக்கிறான். அதனால அவன் காலிலே பயங்கரமா அடி விழுந்துருது. அடுத்து பாஸ்கெட்பால் கோர்ட்ல வச்சு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறான். பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்காகி வந்து செகண்ட் இயர் பசங்க எல்லாரும் மேலே பந்து தூக்கி எறிஞ்சிட்டு என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பால் வந்துட்டு கிளீனாவே இல்ல பாருங்க, இப்படி அழுக்கா இருந்தா நம்ம எப்படி பால் பிடிச்சு ஆட முடியும், அது மட்டும் இல்லாம தரைய பாரு, தரை ஃபுல்லா அழுக்காவே தான் இருக்கு, இப்படி இருந்தா நம்ம எப்படி ஒழுங்கா ஓடியாடி
வெளியில ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஹானமிச்சிக்கு இதை பத்தின ஒரு ஐடியா வருது. அப்படியே நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ள திருடிய மாதிரியே உள்ள போறேன். உள்ள திருடிட்டு போற அளவுக்கு ஒன்னும் ஒருத்தர் இல்ல. அப்புறம் எங்கடா பூட்ட போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூட்ட வழக்கம் போல உடச்சிட்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு ஹானமிச்சி வந்து ஒரு பாலா எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா பால் வந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் கால் பண்றான். ஆனா எல்லாருமே பிஸியா இருக்கேன், வர முடியாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் கூட வர மாட்டேங்க. ஹானமிச்சி தனியா கிளீன் பண்ணி ரொம்பவே கடுப்பாயிட்டா. அட போங்கடா, என்னால முடியாது, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால தூக்கி போட்டு படுத்துறான். படுத்ததுக்கு அப்புறமா ஹாருகோ அவன் மைண்ட்ல வர டக்குன்னு அதை பார்த்தோன்னே அப்படியே முழிச்சுக்கிட்டு இல்ல நான் கிவ் அப் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளீன் பண்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அக்காகி கோர்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா பால் எல்லாம் பல பலன் மின்னிக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டி நான் தான் வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பேஸ்கெட் பாலையும் ஹானமிச்சி வந்து அவனோட பேரை வேற எழுதி வச்சிருக்கான். இவன் என்னதான் பைத்தியக்காரனா இருந்தாலும் இவ்வளவு பால கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே மன உறுதி வேணும், பரவாயில்ல பையன் கொஞ்சம் டிட்டர்மினேஷனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி நினைக்கிறான். அப்படியே உள்ள கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அக்காகி பாக்குறான். அதை பார்த்துமே வாயடிச்சு போயிடறான். கோர்ட்டே வந்துட்டு பல பலன் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு உருவத்தை பார்த்து பயந்துடுறான். வேற யாரும் இல்ல, ஹானமிச்சி தான் வாய பொளந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் விளையாட விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஹானமிச்சியையுமே கூப்பிட்டுருக்காங்க. எல்லா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் லைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கரெக்டா லைன் அப் பண்ணிடுறாங்க. அக்காகி பக்கத்துலயே ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கான். டேய் நீ ஃபர்ஸ்ட் இயர் தான், ஒழுங்கு அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அக்காகி. அப்படியே ஹானமிச்சி வந்துட்டு சைடுல பார்த்தா அவனுக்கு பக்கத்துலயே தான் ரூகாவா நின்னுகிட்டு இருக்கான். ரூகாவை பார்த்த உடனே ஹானமிச்சி அவன் முன்னாடி வந்து வழக்கம் போல அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி இருந்து போடதிலே ஒரு அடியை போட்டு போ, ஒழுங்கா போய் லைன்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு ஹானமிச்சி அடிச்சிடறாரு. இதெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியே இருந்து ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடா அடி வாங்குறத பார்த்து இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு பக்கத்துலயே ஹாருகாவும் நின்னுகிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவன் வந்து ரொம்பவே உற்சாகமாயிடுறான். நான் தான் வந்து நம்ம டீமோட கேப்டன், என்னோட பேர் அக்காகி, இப்ப நீங்க எல்லாருமே உங்களோட பேரை இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லார்கிட்டயும் சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒருத்தருமே அவங்களோட பேரு என்ன பொசிஷன் ஆட விருப்பப்படுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரூகாவும் அவனோட பேரை சொல்லிட்டு எனக்கு ஸ்பெசிபிக் எந்த பொசிஷனும் இல்ல, நான் எந்த பொசிஷனாலும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அக்காகி ரூகாவை பார்த்துட்டு ரூகாவா உனக்கு ஏதாவது ஹாபிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹாபிஸா, என்னோட ஹாபிஸ் அப்படின்னா ப்ராபபிலி தூங்குறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ரூகாவா சொல்றான். இதை கேட்டு ஹானமிச்சி சிரிக்கிறான். சரி அடுத்துக்குமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேட்கறான். ஹானமிச்சி தான் வந்துட்டு அவனை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறான். அப்படியே இன்ட்ரோ சொல்லிட்டு என்னோட ஹாபி வந்துட்டு அப்படின்னு அவன் சொல்ல வரப்ப உங்ககிட்ட நான் ஹாபி எல்லாம் ஒண்ணு கேட்கல, போது நிறுத்து அப்படின்னு அக்காகி சொல்லிடுறான். அடுத்து அப்படியே செகண்ட் இயர் பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட அவங்களோட பேரை சொல்றாங்க. இன்னொரு செகண்ட் இயர் பையனுமே இருக்கான், அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்றாங்க. அவன் யாருன்றது நம்ம வந்துட்டு லேட்டரா வரப்போற எபிசோட்ஸ்ல பாத்துக்கிடுவோம். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், என்னோட பேர் வந்துட்டு ஆயக்கோ, நான் தான் நம்ம டீமோட மேனேஜர், நான் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த மேனேஜர் பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இவளுமே ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஆயக்கோ. அப்படியே அவ ரூகாவா பக்கத்துல வந்து ரூகாவா நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ஜூனியர் ஸ்கூல்ல தான் படிச்சோம், அப்புறம் ரூகாவா இந்த சம்மர்ல இன்னுமே ஹைட் ஆயிட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அடுத்து அப்படியே ஹானமிச்சி பக்கத்துல போயிட்டு நீ தானே ஹானமிச்சி சாக்குராக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறா. உன் பேர் தான் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே தெரியும், நீ ரொம்ப ஃபேமஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி ட்ரைனிங் குள்ள போறதுக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் இயர் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன், இந்த வாட்டி நம்மளோட எய்மே வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் தான், அதனால பிராக்டிஸ் எல்லாம் ரொம்பவே ஹார்டா தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் ரெடியாவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இப்ப பிராக்டிஸ்மே ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரன்னிங் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி தான் ஆர்வ கோளாறு இல்லையா, அதனால எல்லாரும் தனியா ஓடிக்கிட்டு இருந்தா இவன் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்கான். வார்ம் அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேக்குறான். ஆமா நான் வந்துட்டு இப்ப அடுத்த ஸ்லாம் டங்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். பார்த்தா அக்காகி வந்துட்டு ஹானமிச்சி மட்டும் துண்டா தனியா தூக்கிட்டு ஆயக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு நீ வந்து இவனுக்கு தனியா பிராக்டிஸ் கூட, இவன் வந்துட்டு பிகினர் தான், அதனால இவனுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றான். இப்ப ரூகாவாவும் தேர்ட் இயர்ல அந்த கண்ணாடி பட்ட பிளேயர் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் வந்து 1-on-1 ரெடியா இருக்காங்க. ரூகாவா நீ எந்த அளவுக்கு டேலண்ட்னு சொல்லிட்டு இப்ப நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரெடியா டிஃபெண்ட் பண்றதுக்கு இருக்கான். ரூகாவா தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இருக்கான். ரூகாவா முன்னாடி வரும்போது இவன் லெஃப்ட் சைடு தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா பிரெடிக்ட் பண்றான். அதே மாதிரி இவனும் லெஃப்ட் சைடு தான் வர்றான், அதனால ஈஸியாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து லெஃப்ட் சைடு போற மாதிரி போயிட்டு இவனோட காலுக்கு நடுவுல பால் வந்து அழகா முன்னாடி கொண்டு வந்துடுறான். இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியருக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. அவன் முன்னாடி ஓடி வந்து ரொம்பவே சூப்பரா ஸ்மூத்தா ஒரு பால் வந்து ஷூட் பண்றான். எல்லாரும் இப்படி ஃபீல்டுக்குள்ள நின்னு லாண்டுகிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி மட்டும் ஒரு மூலையில இருந்து பால் வந்து மெதுவா அப்படியே நின்ன இடத்துலயே ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இரு, இன்னும் ஒரு நிமிஷம் இதை தான் ஃபுல்லா பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ வந்துட்டு டைம் வச்சு அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் எதுக்குற இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்து ரொம்பவே கடுப்புல தான் இருக்கான். அப்ப ஆயக்கோ வந்துட்டு அவனை பின்னாடி அடிச்சுட்டு ஹிப்ப வந்து ரொம்ப மேல தூக்குற பாரு, இன்னும் கொஞ்சம் கீழ குனி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹானமிச்சி வீட்டுக்கு போய் தூங்கும்போது கூட அவன் காதுல ஃபுல்லா பாஸ்கெட் பால் சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவன் அந்த மாதிரி தரையிலேயே நின்ன இடத்துல இருந்து தட்டிக்கிட்டே இருந்திருப்பானா, அந்த டங் டங்னு ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இருந்த சவுண்ட் மட்டும் அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. இவனும் காதை மூடி என்னென்னவோ பண்ணி பாக்குறான், பட் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹானமிச்சிக்கு இந்த பேசிக்ன்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வேற வழியே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கண்டினியூஸா பண்ணுவானா இல்ல கிவ் அப் பண்ணிடுவானான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.